வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். என் தாயை மட்டும் அவமதிக்கவில்லை, நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகளையும் அவமதித்து விட்டனர் என பிரதமர் நரேந்திர மோடி வேதனை. தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இலங்கை அதிபர் அனுரா குமாரா திட்டவட்டம். தங்கம் கடத்தல் வழக்கில் நடிகை ரண்யாவை கைது. ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள், ரூபாய் 17 கோடி மதிப்பிலான சொத்துக்களின் ஆவணங்கள் பறிமுதல். ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். என் தாயை மட்டும் அவமதிக்கவில்லை, இந்த நாட்டின் தாய்மார்கள் சகோதரர்களையும் அவமதித்து விட்டனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் டெல்லி இருந்தவாறே காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சி கூட்டத்தின் போது எனது தாயை எதிர்கட்சியினர் அவமதித்து விட்டனர் என்றும், இந்திய தாயை அவமதிப்பதற்கு என் அம்மாவை திட்டுவது ஒரு பொருட்டே அல்ல என்றும், அத்தகையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும், என் தாயை இழிவாக பேசிய போது என் இதயம் எவ்வளவு காயம் அடைந்ததோ அதைவிட பீகாரில் உள்ள பெண்கள் அதை கேட்டு எந்த அளவிற்கு வலியை சுமந்தீர்கள் என்று எனக்கு தெரியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் அரசியலுக்கும் எனது தாய்க்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய வாக்காளர் அதிகார யாத்திரையில் எனது தாயை பற்றி பேச வேண்டியதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர், பழங்குடி குடும்பத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை காங்கிரஸ் எப்பொழுதும் அவமதிக்கிறது என்றும், பெண்கள் மீதான இந்த வெறுப்பு அரசியலை நிறுத்துவது மிகவும் முக்கியம் என்றார். ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் செய்யும் அட்டூழியங்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறிய 505 வாக்குறுதிகளில் நமது திராவிட மாடல் அரசு 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றி 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதை தக்க தரவுகளோடு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் சிவசங்கர், சோவி செழியன் ஆகியோர் விளக்கியுள்ளனர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் போன்ற திட்டங்கள் இந்தியாவிற்கே முன்னோடியாக செயல்படுத்தப்படும் முத்திரை திட்டங்கள் என்றும், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாதவை என்றும், முந்தைய ஆட்சியின் 10 ஆண்டு கால நிதி நிர்வாக சீர்கேடு மற்றும் கொரோனா நெருக்கடி, தமிழ்நாட்டை வெல்ல முடியாத மத்திய பாஜக வன்ம அரசின் ஓர வஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றி உள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் அனுரா குமாரா திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. தமிழக மீனவர்களின் நலன் கருதி கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தமிழக அரசியல் கட்சிகள் மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் இலங்கை அதிபர் அனுரா குமார் 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். மயிலிட்டி துறைமுகத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் திடீரென 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவிற்கு சென்ற அவர் 1 மணி நேரத்துக்கு மேலாக கச்சத்தீவை சுற்றி பார்த்த பின்னர் இலங்கை அதிபர் அனுரா குமார் பேசினார். அப்போது கச்சத்தீவு எங்களுடைய பூமி, இந்த தீவு எமது மக்களுக்கு சொந்தமானது என்றார். எந்த ஒரு செல்வாக்குக்கும் அதிகாரத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்றும், மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்றார். அதை நான் நிறைவேற்றுவேன் என்றும், எக்காரணம் கொண்டும் கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் இலங்கை அதிபர் அனுரா குமார் தெரிவித்தார். தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரண்யா ராவ் மீது காபி போசா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள், ரூபாய் 3 கோடி மற்றும் 17 கோடி மதிப்பிலான சொத்துக்களின் ஆவணங்களையும்
மத்திய அரசின் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் கைப்பற்றினர். கர்நாடக காவல்துறை டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகளும் சிக்மங்களூரை சேர்ந்த நடிகையுமான ரன்யா ராவ் கன்னடம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தமிழில் விக்ரம் பிரபு நடித்த வாகா படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி துபாயிலிருந்து விமானம் மூலம் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது அவர் தங்க நகையை மறைத்து எடுத்து வந்தார். விசாரணையில் அவர் தங்கம் கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்போது 10க்கும் மேற்பட்ட முறை துபாய் சென்று வந்த அவர் அங்கிருந்து வரும்போதெல்லாம் பெல்ட், பை, உடைகளில் தங்கம் கடத்தி வந்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து மத்திய அரசின் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பெங்களூரில் உள்ள நடிகை ரன்யா ராவ் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டிலிருந்து ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 3 கோடி மற்றும் ரூபாய் 17 கோடி மதிப்பிலான சொத்துக்களின் ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். அதன் பின்னர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் குனார் என்ற மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400ஆக அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள குனார் என்ற மாகாணம் பாகிஸ்தானை ஒட்டியுள்ளது. இங்கு பெரும்பாலும் மலைகள் நிறைந்த இடமாக உள்ளது. இங்குள்ள பெரும்பாலான வீடுகள் மண்ணால் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவில் குனார் மாகாணத்தில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 6 புள்ளிகளாக பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இரவில் அனைவரும் தூங்கிக் கொண்டு இருந்த நேரத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கினர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400ஐ தாண்டியுள்ளது என்றும் 3214க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் 5400 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளதாகவும் தலிபான் நிர்வாகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜபிபுல்லா முகாஜித் தெரிவித்துள்ளார். கொத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும் என்று பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்தபோது அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை பூந்தமல்லி அடுத்த குத்தம்பாக்கம் பகுதியில் 25 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 414 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தின் பணிகளை இந்திய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் பார்வையிட்டார். அப்போது கட்டுமான பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். ஆய்வின் போது அமைச்சர் நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆய்வை தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது என்றும் எம்டிசி 300 பேருந்துகள், எஸ்சிடிசி 600 பேருந்துகள், கேஆர்சிடிசி 50 பேருந்துகள் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கு 36 பேருந்துகளும் தினசரி இயக்கப்பட உள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் தமிழகத்துக்கான கல்வி நிதிக்கு மேலும் கவனம் சேர்க்கும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது ஒரு சமூக நீதி திட்டம் என்றும் மக்கள் மத்தியில் இந்த திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளது என்றும் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் புதுக்கோட்டையில் அருங்காட்சியகத்தை ஆய்வு செய்த போது தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கூடுதல் செயலாளர் மணிவாசன் தெரிவித்தார். தொல்லியல் எச்சங்கள் நிறைந்த மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை அகழ்வாழ்வு பணிகள் மீண்டும் தொடருவதற்கும் நவீன தொழில் நுட்பத்துடன் மேம்படுத்தவும் 3 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அங்கு பணிகள் தொடங்க உள்ளது. இந்நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை கூடுதல் செயலர் மணிவாசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய அருங்காட்சியகமான புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தை நவீன தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பொற்பனைக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாழ்வில் சங்க காலம் தொட்டு 16ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரை பல்வேறு தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன என்றும் அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் எனவும் சுற்றுலாத்துறை கூடுதல் செயலர் மணிவாசன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் புலிதேவர் 310வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் செவலில் அவரது அரண்மனையில் உள்ள மணிமண்டபத்தில் புலிதேவரின் திருவுரு சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், அமைச்சர்கள் KSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தமிழகத்தில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான குறுநில மன்னர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டனர். இதில் சிவகரி மாவட்டத்திற்கு உட்பட்ட நெற்கட்டும் வயலில் ஆட்சி புரிந்து வந்த புலிதேவர் வெள்ளையரை எதிர்த்து போரிட்டு சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டார். இந்நிலையில் புலிதேவரின் 310வது ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு அவரது சொந்த ஊரான நெற்கட்டும் செவ்வயலில் அரண்மனை வளாகத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அமைந்துள்ள புலிதேவரின் முழு திருவுருவ சிலைக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் KSS ராமச்சந்திரன் மற்றும் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து 144 தடை உத்தரவு போடப்பட்டு 2ஆம் தேதி மாலை 6 மணி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட எல்லையிலும் முக்கிய இடங்களிலும் 15க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் தமிழகத்திற்கு முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூத்த தலைவர் நல்லகண்ணுவுடன் நலம் விசாரித்த போது முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு உடல்நிலை குறைவால் அனுமதிக்கப்பட்டு கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தனர். இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு உடல்நலம் குறித்து முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நலம் விசாரித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு உடல்நலம் குறித்து விசாரித்தேன் என்றும் அவரது உடல்நிலை தேறி வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்றும் அவர் நீடூழி வாழ வேண்டும் என்றும் சிறு வயதிலிருந்தே நாட்டிற்காக உழைத்தவர் என்றும் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறை தண்டனை விளைவித்தவர் என்றும் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இருந்தவர் மூத்த தலைவர் நல்லகண்ணு என்று முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். செய்யாறு அருகே காணாமல் போன இளைஞரின் உடலை கண்டெடுத்து செய்யாறு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புருசை கிராமத்தை சேர்ந்த ஜாகிரா என்பவரின் கணவர் காதர் பாட்ஷா சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். ஜாகிரா தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மகன் அப்சல் ITI பட்டப்படிப்பு முடித்துள்ளார். மகள் நஸ்ரீன் பிகாம் படித்து உள்ளார். இந்த நிலையில் அப்சல் கடந்த 21ஆம் தேதி வீட்டிலிருந்து சொந்த வேலையாக வெளியே சென்றவர் வீட்டிற்கு வராததால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் செய்யார் காவல் நிலையத்தில் ஜாகிரா தன் மகன் காணவில்லை எனவும் மகனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செய்யாறு உதவி காவல் கண்காணிப்பாளர் சண்முகவேலன் தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மேலும் அப்சல் உறவினர்கள் நண்பர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்களை கைது செய்து விசாரித்ததில் நண்பர்களுடன் சேர்ந்து அப்சலை உயிர் மாய்த்தல் செய்த அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்தனர். அதன் பின்னர் 2 இளைஞர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதைக்கப்பட்ட இடத்தில் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்த பின்னர் உறவினர்களும் அப்சல் உடலை காவல்துறையினர் ஒப்படைத்தனர். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை வருகின்ற வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கேரள மாநிலத்தை சேர்ந்த தமிழக மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அதன்படி கோவையிலும் பல்வேறு கல்லூரிகளில் ஓணம் பண்டிகை கொண்டாட்ட நிகழ்வுகள் தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் செயல்படும் ராமகிருஷ்ணா தனியார் கல்லூரியில் உற்சாகமாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் பூக்கோலமிட்டு திருவாதிரை களி நடனமாடி மகாபலி மன்னனை வரவேற்றனர்.
மேலும் செண்டை மேள இசையுடன் மாணவ மாணவிகள் உற்சாக நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து டிஜே போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் மூர்த்தியாரின் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பூந்தமல்லி அருகே சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. புரட்சி பாரத கட்சியின் நிறுவன தலைவர் பூவை மூர்த்தியாரின் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் பூந்தமல்லி வடக்கு ஒன்றிய புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் ஏற்பாட்டில் பூந்தமல்லியில் செயல்பட்டு வரும் சிறப்பு பள்ளி மாணவர்களுடன் கட்சியினர் பங்கேற்று பூவை மூர்த்தியாருக்கு அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் கட்சியின் தலைவர் ஜெகன் மூர்த்தியார் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு பிரியாணி பரிமாறினார். மற்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு பதிலாக கேரளாவிலிருந்து பூக்களை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவனந்தபுரம் அருகே புஞ்சகிரி வயல்வெளி ஓரங்களில் நடப்பட்ட கேந்தி மலர்களின் அறுவடையை துவக்கி வைத்த போது அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகையில் அத்தி பூக்கோளம் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பும் அலுவலகங்களில் கல்லூரிகளில் அத்தி பூக்கோளம் அமைப்பதற்கு தேவையான பூக்களை தமிழகத்திலிருந்து கொண்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கேரளாவிலேயே பல்வேறு வகையான பூக்களை விவசாயம் செய்து தற்சார்பு மாநிலமாக மாற்றுவதற்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் புஞ்சசகரி சுற்றுலா தலத்தில் வெள்ளையாணி விவசாய கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் திருவனந்தபுரம் மாநகராட்சியின் கூட்டு முயற்சியால் விவசாயம் செய்யப்பட்ட மலர்கள் அறுவடை செய்யும் நிகழ்ச்சி புஞ்சகிரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கேரள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி பங்கேற்று மலர்கள் அறுவடையை துவக்கி வைத்து பேசினார். அப்போது இது போன்ற பல்வேறு வகையிலான பூக்கள் நடவு செய்து வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு பதிலாக கேரளாவிலிருந்து பூக்களை ஏற்றுமதி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் விவசாய கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கட்சி நிறுவனர் பூவை மூர்த்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் புரட்சி பாரதம் கட்சி நிறுவனர் பூவை மூர்த்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லா தலைமையில் நடைபெற்ற நினைவு நாள் நிகழ்ச்சியில் அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஷியாம்குமார், அதிமுக நகர துணை செயலாளர் காமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பூவை மூர்த்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று வந்தவாசி அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பழவேரி காட்டேரி கிராமங்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. வட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் அனைவரையும் வரவேற்றார். முகாமில் மனு கொடுத்தவர்களுக்கு பட்டா மற்றும் வருவாய்த்துறை சான்றிதழ்களையும் நலத்திட்ட உதவிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S. அம்பத் கே. குமார் மற்றும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் பேசினார். அப்போது இந்தியாவை வியக்கும் அளவில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும் தமிழ்நாட்டில் 10,000க்கும் முகாம்கள் நடத்துவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்றும் இதுவரை 4,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது என்றும் வந்தவாசி வட்டத்தில் 18வது முகாம் நடைபெற்றது என்றும் முகாமில் பொதுமக்கள் அளிக்கும் நியாயமான கோரிக்கை மனுக்கள் மீது 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் திராவிட மாடல் அரசு மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றார். அந்த நம்பிக்கையை நினைவாக்கும் வகையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கமலாட்சி இளங்கோவன், தெல்லாறு திமுக ஒன்றிய செயலாளர்கள் ராதா இளங்கோவன், சுந்தரேசன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திவேல், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் மதன்குமார், கிஷோர்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். படைப்பாற்றலையும் பயனுள்ள தகவல்களையும் பகிர்வதற்கு
கோவை தொழில் முனைவோர் சமூக ஊடக வலைதளத்தை உருவாக்கி உள்ளனர். கோயம்புத்தூரை சேர்ந்த தொழில் முனைவோரும் திரைப்பட இயக்குனரும் 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் களம் கண்ட கோவை நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான அருண்காந்த் Indima.in என்ற புதிய சமூக ஊடக தளத்தை அறிமுகம் செய்தார். இந்த சமூக ஊடக தளம் வழக்கமான அணுகுமுறையிலிருந்து மாறுபட்டு பின்தொடர்வர்களின் எண்ணிக்கையை அல்லது பணம் செலுத்தி செய்யப்படும் விளம்பரங்களையோ மையப்படுத்தாமல் உண்மையான படைப்பாற்றல் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய சமூக ஊடகத்தளத்தின் அறிமுகம் தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் அருண்காந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது Indima.in என்ற புதிய சமூக ஊடக தளத்தின் தனித்துவமான செயல்பாடுகளை விளக்கினார். மேலும் இதில் கணக்கு துவங்குபவர்கள் பிற படைப்பாளர்களை பின்தொடர வேண்டிய அவசியமின்றி அவர்களின் படைப்புகளை நேரடியாக பார்வையிடலாம் என்றும், ஒரு படைப்பாளர் தான் உருவாக்கிய படைப்புகளை அதிகப்படியான பார்வையாளர்களிடம் எடுத்து செல்ல கட்டணம் செலுத்தினால்தான் முடியும் என்ற நிலையே இந்த தளம் முற்றிலும் மாற்றி அமைத்துள்ளது என்றும், இதில் அனைவரும் இயல்பாகவே இணைக்கப்பட்டுள்ளனர் என்றார். நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் அருண்காந்த் தெரிவித்தார். தனிநபர் அளித்த புகாரின் பேரில் தளம் அமைத்த வீடுகள் கட்டுவதற்கு தடை ஏற்பட்ட நிலையில் தொழுதூரில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இருளூர் இன குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் தொழுதூரில் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் அளித்த இலவச வீட்டு மனையில் அரசு மானியத்துடன் இருளர் குடும்பத்தினர் 15க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்ட தளம் அமைத்தனர். இதனிடையே தனிநபர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இருளர்கள் தளம் போட்ட வீடுகளை மேற்கொண்டு கட்டக்கூடாது என மாவட்ட நிர்வாகமும் ஒன்றிய அலுவலகமும் அறிவுறுத்தியதன் பேரில் வீடுகள் கட்டும் பணி தடை செய்யப்பட்டது. இதனால் செய்வதறியாமல் திகைத்த இருளர் குடும்பத்தினர் இதனையடுத்து அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா நகல்கள் மற்றும் வீடுகள் கட்டும் புகைப்படத்துடன் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் தங்களது குழந்தைகளுடன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட இருளர் குடும்பங்களுக்கு உடனடியாக வீடு கட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், தற்போது இவர்கள் தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்றும், இருளர் குடும்பங்களுக்கு அரசு வழங்கிய பட்டா போலியானது என கூறிய தனிநபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க என்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனையடுத்து அனைவரும் தொழுதூர் கிராமத்திற்கு சென்றனர். அரக்கோணத்தில் தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் 5ஆம் ஆண்டு விழா மற்றும் மகளிர் பேராய கவுன்சில் துவக்க விழா உள்ளிட்ட 50 விழாக்கள் பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மஞ்சப்பாடியில் அமைக்கப்பட்டுள்ள ராஜன் விண்ணரசு அரங்கில் தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் 5ஆம் ஆண்டு துவக்க விழா, ஆந்திர பிஷப் கவுன்சில் துவக்க விழா மற்றும் சர்வதேச இந்திய கிறிஸ்துவ திருச்சபை பேராயர்கள் மற்றும் மாமண்ட கவுன்சில் விழா, IGCCI கினாட் 61வது கவுன்சில் விழா மற்றும் GCCI சினாட் மகளிர் பேராய கவுன்சில் துவக்க விழா என 50 விழா மற்றும் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விழாவிற்கு பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக் ஐயா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் இந்தியாவில் தற்போது 20%லிருந்து 40% கிறிஸ்தவர்கள் பெருகி உள்ளனர் என்றும், ஆகையால் கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் தொடக்க விழா நடைபெற்றது. திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் தொடக்க விழா தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை முன்னாள் மாணவரும் தலைமை விருந்தினருமான கீர்த்திவாசன் வரவேற்றார். விழா தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. விழாவில் சிவில் துறை தலைவர் டாக்டர் முத்துக்குமரன் புதிய மாணவர்களை அன்புடன் வரவேற்ற துறையின் முக்கியமான பார்வை வழங்கினார். அதன் பின்னர் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் பணி மற்றும் நோக்கங்கள் குறித்து டாக்டர் சுனிதா ஆலோசனை வழங்கினார். விழாவில் முன்னாள் மாணவரும் முன்னணி சிவில் ஆலோசகருமான ராஜேந்திரன் பங்கேற்று தமது ஊக்கமூட்டும் வார்த்தைகளால் விழாவை வளப்படுத்தினார். இதனையடுத்து சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாணவர் டாக்டர் கீர்த்திவாசன் பங்கேற்ற சிறப்புரையாற்றினார்.
மேலும் பல முன்னாள் மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பதிவு செய்த காணொலி செய்திகள் திரட்டப்பட்டு விழா மேலும் சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் கல்லூரி வாழ்க்கை முழுவதும் உறுதியான வழிகாட்டுதலை வழங்கிய பேராசிரியர்களும் தனது கல்வி நிலையத்திற்கும் மாணவர்களை நன்றி தெரிவித்தனர். அமெரிக்கா வரி விதிப்புக்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ளாத பாஜக அரசை கண்டித்து திருப்பூரில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அரசின் 50% வரி விதிப்பால் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள திருப்பூர் பனியன் தொழில் மற்றும் பல்வேறு தொழில் நகரங்களையும் கண்டு கொள்ளாமல் கைவிட்ட மத்திய பாஜக அரசை கண்டித்தும் உடனடி நிவாரண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மதர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு ஆர் ராசா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் பாலாஜி, திராவிட கழக தலைவர் கி வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், வெங்கடேசன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹருல்லா, மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமுமின் அன்சாரி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கழகத்தின் முகமது அபுபக்கர், மக்கள் நீதி மய்யம் துணைத் தலைவர் தங்கவேல், பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் ஆதித்தமிழர் பேரவை அதியமான் உட்பட 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று நரேந்திர மோடி, ட்ரம்ப் ஆகியோரின் முகமடி அணிந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் அரக்கோணத்தில் பூவை மூர்த்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஓடியன் மணி திரையரங்கம் அருகே தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்தன் தத்தரின் பேரில் கிழக்கு மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பூவை மூர்த்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாள் கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட தலைவர் ப. சுதாகர் கலந்து கொண்டு பூவை மூர்த்தி திருவுருவ படத்திற்கு திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் பிரேம், மாவட்ட துணைத் தலைவர் ஆல்பர்ட், காமேஷ், சுபாஷ், ஜனா, அசோக் மற்றும் இளமனோர் கலந்து கொண்டனர். வேட்டை காரணி இருப்பில் 15ஆம் ஆண்டு வரசித்தி விநாயகர் சிலை ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் வேட்ட காரணிப்பு சிவன் கோவில் தெருவில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கிராம பொதுமக்கள் சார்பில் 15ஆம் ஆண்டு விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது. சிவன் கோவில் வளாகத்தில் தொடங்கிய ஊர்வலம் வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க வேட்ட காரணியப்பு கடைத்தெரு பாலத்தடி வழியாக சென்றபோது பொதுமக்கள் பக்தி பரவசத்தோடு விநாயகரை வணங்கி பூஜை செய்தனர். அதன் பின்னர் வங்கக்கடலில் விநாயகர் சிலையை கரைத்தனர். இதில் ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். என் தாயை மட்டும் அவமதிக்கவில்லை, நாட்டின் தாய்மார்கள் சகோதரிகளையும் அவமதித்து விட்டனர் என பிரதமர் நரேந்திர மோடி வேதனை. தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், இலங்கை அதிபர் அனுரா குமாரா திட்டவட்டம். தங்கம் கடத்தல் வழக்கில் நடிகை ரண்யாவை கைது. ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள், ரூபாய் 17 கோடி மதிப்பிலான சொத்துக்களின் ஆவணங்கள் பறிமுதல். ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1400 அதிகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.